ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ராசஸில் பேபி சோப் எப்படி ரெடி பண்ணுறது, அதோட ரெசிபி எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு 2 சோப் அளவு தான் செஞ்சு காட்ட போகிறேன். 1 kg சோப் செய்யறதுக்கு என்ன ரெசிபி அதுவும் நான் வீடியோ இடையில கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சோப்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கோகனட் ஆயில் 35 grams, castor oil 5 grams, olive oil 40 grams, almond oil 20 grams, ஷியா பட்டர் 20 grams, லை பார்த்திங்கன்னா 11 grams, வாட்டர் 24 grams, பாதாம் பவுடர் பார்த்திங்கன்னா 3 grams. இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி எல்லா ஆயில்ஸும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டர்ஸ் எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம கொடுத்துருந்த லையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்னனால நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டலை. இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் இது இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டரை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும். மாஸ்க் போட்டுக்கோங்க. காஸ்டிக் சோடா ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கையில் க்ளவுஸும் மாஸ்க்கும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இப்போ நான் இந்த ஆயிலை இதில் ஃபுல்லாக நான் மாற்றிக்கிறேன். எல்லா ஆயிலுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் இருக்காது. இதில் பட்டர்ஸ் இருக்கனால நம்ம ஃபஸ்ட் இதில் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் எடுத்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஆயில்ஸ் அந்த பட்டரோட மிக்ஸ் ஆகணும். அதனால் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணாத போது இந்த ஸ்டெப் தேவையில்லை. பட் நம்ம பட்டரை உருக்கி தான் போடணும். பட் உருக்கி போட்டிங்கன்னா அது ஆறுறக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம இது மாதிரி பண்ணிட்டா ஈஸியாக ஆயிலோட பட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஜஸ்ட் நான் 2 பல்ஸ் எடுத்து விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பாதாம் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். பவுடர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3 கிராம் அளவுக்கு பாதாம் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கம்ப்ளீட்லி பேபி யூஸ் பண்ணுற சோப்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம்ஸ்க்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்பேச்சுலால் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம பிளெண்டர் போடணும். அப்போ தான் அந்த பவுடர் அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ செகண்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லை சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம லையை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பிளெண்டர் போடாமல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும். நமக்கு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். ஃபஸ்ட் நம்ம இந்த ஆயிலையும் இந்த லையும் நல்லா மெர்ஜ் ஆகணும். அது வரைக்கும் நான் நல்லா பிளெண்டர் யூஸ் பண்ணாமையே ஸ்பேச்சுலாஸ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 kg சோப்புக்கு தேவையான ரெசிபி தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிளெண்டர் போட்டுக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். இது டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட முசி ஹெர்பல்ஸில் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. அதில் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் கோல்ட் ப்ராசஸும் மெல்ட் அண்ட் ப்ரோவும் கற்றுக்கலாம். இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். நம்மளோட சோப் ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை பற்றி முழுசாக நம்ம கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மோல்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மோல்டுக்கு ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மோல்டில் இது பண்ணுறீங்களோ அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபி ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நான் மோல்டுக்கு மாற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த வித மோல்டு இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ கப்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் கோகனட் ஆயில் தடவிட்டு நீங்கள் சோப் இது பண்ணலாம். இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் அதிகமாக சாஃப்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான்
நைட்டு செஞ்சேன்னா மார்னிங் கூட நான் வந்து அன்மோல்ட் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோன்னா சாஃப்ட் ஆயில்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இதை நம்ம ஒரு 2 days அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அன்மோல்ட் பண்ணணும். ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் மோல்டுக்கெல்லாம் மாற்றிட்டு அதுக்கு மேலேயும் ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போயுமே சோப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுறலாம். பட் நான் எடுத்துட்டேன். பட் உங்களுக்கு அப்பயே ஸ்டிக்கியாக இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா சோப்பையும் நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா சோப்பையும் அன்மோல்ட் பண்ணியாச்சு. நம்மளோட பேபி சோப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம 40 days வைப்போம். ஆனால் பேபி சோப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 50 நாள் வந்து க்யூரிக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நீங்கள் எல்லா பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து 50 நாளுக்கு அப்புறம் தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.